முழுவதும் போய்விடும். எதால என்றால் குருவினுடைய திருக்கண் நோக்கத்தால். இனி ஏன்ற உடல் பல வினைகள் ஊட்டும். நாம எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற அந்த வினை இந்த பிறப்பில நாம் அனுபவிப்பதற்குரிய முறையில அந்த நிகழ்வினை நம்மை சேரும். ஏன்ற வினை ஏன்ற உடல் பல வினைகள் ஊட்டும். பிறகு தொல்லையில் வருதல் போல தோன்றி இரு வினையது உண்டேல். நாம் இறைவனுடைய திருவருள் உருவாக வருவதற்கு முன்னால் வினையை அனுபவித்து கழிக்கிற பொழுது ஆகாமியம் நம்மை பற்றும். அதனால அதை சொன்னார், தொல்லையில் வருதல் போல. தொல்லை என்பது பழமையான காலத்துல நாம் நுகர்வினையை அனுபவித்து கழிக்கிற பொழுது வருவினையாகிய ஆகாமியம் பற்றுமையானால் தோன்றி இரு வினையது உண்டேல் அல்லொளி புறையும் ஞானத்தழல் உற அழிந்து போகுமே. ஆமா, அல்னா இருட்டு, ஒளினா சூரிய ஒளி. இந்த இருளுல போக்கக்கூடிய ஒளியை போல வருவினை வருமே. ஆனால் குருநாதருடைய ஞானத்தழல், தழல் வேறு ஞானத்தழல் வேறு. கொஞ்சம் அன்பர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஞானத்தழல் மூலமாகத்தான் அந்த வினையை சுட்டரிக்க முடியும். அந்த ஞானத்தழல் உற அழிந்து போமே, அது நமக்கு இல்லாமல் போகும் என்று ஞானத்தின் பயனை மிக அழகுபட நிறைவு செய்து காட்டுகிறார் ஆசிரியர். இனி அந்த ஞானத்தின் பயனால குருநாதர் உபதேசம் செய்வார். அப்படி உபதேசம் செய்வது அஞ்செழுத்து மந்திரம். அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை பற்றி அடுத்த பாடல்ல காட்டுகிறார். புனிதன் நாமம், அஞ்செழுத்து அருள்நிலை. இந்த அஞ்செழுத்து விரிவா காட்டக்கூடியது. அது நம சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ, சிவ சி என்று அதனுடைய தன்மைகள். தன்மைகள் என்பது உயிருக்கு இருக்கக்கூடிய மல சம்பந்தம், மலத்தை நீக்குவதற்கு வரக்கூடிய திரோதான சக்தி, பிறகு அந்த உயிர் சிறிது சிறிதாக அறிவு விளக்கம் பெறுதல், கடைசியா போய் உயிர் சிவத்தோடு சேருதல். இதுதான் நமக்கு படிநிலை. அது 5 இடத்திலேயே காட்டுவார்கள். நமச்சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சி. 5 எழுத்துல 5 வகை. நமச்சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ சி. இப்படி 5 வகை. இந்த 5 எழுத்து அதனுடைய தன்மைகள். அந்த 5 எழுத்தை பற்றி நமக்கு நூல்கள்ல உண்மை விளக்கத்துல கொஞ்சம் படிச்சோம், திருவருட்பயன்ல கொஞ்சம் படிச்சோம், 5 எழுத்தை நெஞ்செழுத்துவார் என்று நெஞ்சுபடுத்துவதுல படிச்சோம். இதெல்லாம் நம்ம பழைய நூல்களை படித்தது. அதவை மீண்டும் நமக்கு ஆசிரியர் காட்டுகிறார். இந்த 5 எழுத்து எப்படி நமக்கு உபதேசம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், நாம் பல பிறப்புகள்ல செய்த அந்த பழவினைகள் குருநாதருடைய திருக்கண் நோக்கத்தால் முழுவதும் சுட்டரிக்கப்படும். அப்பொழுது இந்த உயிருக்கு நிகழ்வினை அனுபவித்துக் கொண்டிருப்போம். அப்பொழுது அந்த உயிர் ஐம்பூத தொடர்பால உலகத்துல செயல்படும். அப்பொழுது மலவாதனை தாக்கும். அப்படி மலவாதனை தாக்கும் என்பதற்கு ஒரு மேற்கோள் காட்டினார். பெருங்காயம் உணவுல சேர்த்தக்கூடிய ஒரு பொருள். அந்த பெருங்காயம் வைத்திருக்கக்கூடிய பானை. பழைய காலத்துல பானையில தான் பொருள் வைப்பார்கள். இப்பதான் சில்வரு, பிளாஸ்டிக்
என்றெல்லாம் வந்து விட்டது. பழைய காலத்துல பானையில வைப்பார்கள், மண் பானையில. அந்த மண் பானையில பெருங்காயம் போட்டு வைத்திருப்போமே ஆனால், பெருங்காயம் முழுவதும் அந்த பானையில தீந்துருச்சுன்னு வைங்க, ஆனாலும் அந்த பெருங்காயம் வச்ச அந்த வாசம் பானையில பற்றிக்கொள்ளும். பிறகு நீங்க பானைய தொறந்தா பெருங்காய வாசம் வரும். அதைப் போல ஆணவ மலம் மறைத்துக் கொண்டிருந்த இந்த உயிர், ஆணவ மலம் வலியிழந்து போனாலும் கூட அந்த வாசனை வந்து தாக்கும். அந்த வாசனை வந்து தாக்காமல் இருப்பதற்காக அஞ்செழுத்தை குருநாதர் சொன்ன முறையில தொடர்ந்து காலையில், நண்பகல், மாலை, முதல்ல காலையில சொல்லி பழகுவோம். அப்புறம் மாலையிலயும் சேர்ந்து சொல்லணும். அப்புறம் நண்பகலும் சொல்லணும். அது 108 முறை, 1008 முறை என்று ஒரு அளவுகளை வைத்துக்கொண்டு அந்த அஞ்செழுத்தை தினமும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவோமே ஆனால் வாசனாமலம் வந்து தாக்காது. அந்த வாசனாமலம் மீண்டும் உயிரை அறியாமை நிலைக்கு இட்டுச் செல்லாது என்கிற கருத்தை 90வது பாடல்ல காட்டுகிறார். ரொம்ப அருமையான பாட்டு. பாடல் பார்ப்போம். பந்தம் ஆனவை அறுத்து பௌதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒழியாது. பந்தம், பந்தம் என்பது பற்றுன்னு அர்த்தம். பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் கச்சியப்ப முனிவர் விநாயகர் தோத்திர பாடல்ல அட்டகம் என்ற தலைப்பில் அமையப்பெற்ற 8 பாடல்ல முதல் பாடல் பந்தம் அறுத்து என்று தொடர்கிறது. அதே அந்த சொல்ல நினைவூட்டுகிற வகையில பந்தமானவை அறுத்து, பந்தம் என்னென்ன? ஆணவம், கன்மம், மாயை, இந்த மும்மலக்கட்டு உயிருக்கு இருக்கிறது. அந்த ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலக்கட்டு குருநாதருடைய திருக்கரண் நோக்கத்தால் அறுத்து நீங்க பெற்று, பிறகு பௌதிகம் உழலும், பௌதிகம்னா இந்த ஐம்பூத தொடர்பால ஆன இந்த உடம்பு, இந்த உடம்போட கூடி நாம் வாழுகிற பொழுது எல்லை சந்தியாது ஒழியாது, சந்தியாது ஒழியாது. நம் உயிருக்கு இருந்த ஆணவ மல வாசனை, அந்த மலம் வலிவிழந்தாலும் கூட மல வாசனை வந்து தாக்கும். ஆணவ மலம் அது வலிமை இழந்து உயிரை தாக்காம இருந்தாலும், ஆணவ மலத்தினுடைய வலி, அந்த வலிமை இழந்தாலும் வாசனை வந்து தாக்கும். அதை சொன்னார். எல்லை சந்தியாது ஒழியாது. மலவாசனை வந்து உயிரை தாக்காமல் இருக்காது. அது எது போல என்றால் இங்கு தன்மை போல். இங்கு என்பது பெருங்காயம்னு பேர். இங்கு என்பது பெருங்காயம். கீழே பார்த்தீங்கன்னா 158வது பக்கம் கீழே உரையில மும்மலங்கள் என்று தொடங்கக்கூடிய அந்த பத்தியில இங்கு ஒரு கோடு போட்டு பெருங்காயம் என்று உரையாசிரியர் காட்டியிருப்பார். இங்கு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பெருங்காயம். அந்த பெருங்காயம் வைத்து இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் அந்த பெருங்காயம் நீங்கினாலும் அந்த மனம் அதுல வந்து கொண்டிருக்கும். அதனால் இங்கு தன்மை போல் வினையும் சாரும். ஆக பெருங்காயம் வச்ச பாத்திரத்துல பெருங்காயம் தீர்ந்து போனாலும் வாசனை இருப்பதைப் போல நாம் நுகர்வினையும் அது அனுபவிக்கிற பொழுது மெலிதா வந்து நம்மளை தாக்கும். அப்படி தாக்கி மீண்டும் உயிரை பிறப்பிறப்புக்கு ஆளாக்கிவிடும். அது தாக்காம இருப்பதற்காக ஒரு மந்திரம், அஞ்செழுத்து மந்திரம். 3வது வரியில பாருங்க, அஞ்செழுத்து. நல்ல தொடர், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்செழுத்து வாழ்க்கையில எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை பற்றி ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அஞ்செழுத்து பதிகமே பாடி கொடுத்திருக்கிறார்கள்.
திருவாசகத்திலேயே ஆங்காங்க அஞ்செழுத்து சொல்லப்படுகிறது. அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை. திருவாசகம் தொடக்கமே நமச்சிவாய வாழ்க, நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன் என்றெல்லாம் திருவாசகத்துல வருகிறது. ஓதிய எழுத்தாமஞ்சும் உருபிணி வரத்தாமஞ்சும் சேக்கிழார் காட்டுகிறார். உண்மை விளக்கத்துல அஞ்செழுத்தின் பெருமை என்ற தலைப்புல மனவாசகர் தான் தெளிவா காட்டினார். அந்த அஞ்செழுத்து அது நமச்சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ சி என்று 159வது பக்கம் கீழே இருந்து மேல் பத்தியில தோல பஞ்சாக்கரம் நமச்சிவாய, சூக்கும பஞ்சாக்கரம் சிவாய நம, அதிசூக்கும பஞ்சாக்கரம் சிவய சிவ, முத்தி பஞ்சாக்கரம், இத முத்தி பஞ்சாக்கரம் என்றும் இருதலை மாணிக்கம் என்றும் சொல்லுவது உண்டு. காரண பஞ்சாக்கரம் சிவ சிவ, மகா காரண பஞ்சாக்கரம் சி. இவ்வளவுதான் அஞ்செழுத்தின் பிரிவை. ரொம்ப அருமையான பகுதி. அந்த அஞ்செழுத்துக்கு என்ன இல்லைன்னா அந்தம் ஆதிகள் இல்லை. சிவபெருமானுக்கு ஆதியும் அந்தம் இல்ல. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. திருவாசகத்துல திருவம்பாவில முதல் தொடர். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அந்த பெருமானுடைய திருமந்திரம் அஞ்செழுத்து. அதுக்கு என்ன இல்ல? அந்தம் முடிவு, ஆதி தொடக்கம், முதலும் முடிவும் இல்லாத அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை அருளினாலே, ரொம்ப நல்லா தொடருங்க. அருளாவது திருவருட்பயன்ல படித்த முறையில இறைவனே அருளாக குருவாக வருவான். அதனால இறைவனுடைய அருள், அந்த அருள் குருவாக வருவது ரெண்டா பிரித்து காண்பித்தார்கள். அதாவது 4வது அதிகாரம் அருள் அது நிலை திருவருட்பயன்ல, 5வது அதிகாரம் அருள் உரு நிலை. முடித்ததுக்கு அப்புறம் திருவருட்பயன் நூல் இருக்குது, எடுத்து பாருங்க. அருள் அது நிலை, அருள் உரு நிலை. அப்ப அருளினுடைய நிலை என்ன என்பதை அதுல விரிச்சு காட்டியிருப்பார். அந்த அருளே உருவாக வருவது. அதைத்தான் இங்க இந்த நூல்ல உமாபதி சிவம் அருளினால் நல்ல ஞான குரு வந்து உபதேசித்தார். ஞான குரு வந்து நமக்கு என்ன செய்தார்? உபதேசம். ஆக அருளினாலே உபதேசம் செய்தார். அந்த உபதேசம் நமக்கு ஏதேனும் ஒரு 5 எழுத்து சொல்லுவார். இந்த 5ல ஒண்ணுதான் இருக்கும், வேற இருக்காது. நமச்சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ சி. அதுல சொன்ன மந்திரத்தை இது நமக்கே தெரியுமே, நாமே சொல்லலாம்ல என்று எண்ணலாம். நாமே சொன்னாது பெயர் சொல், குருநாதர் சொன்ன மந்திர சொல். ஆமா, அடிக்கடி நான் சொல்வதுண்டு சாதாரண மக்களுக்காக. ஒரு கடை தெருக்கு போறோம் வண்டியில. அப்போ ஒரு கடையின் முன்னால வண்டியை நிறுத்துறோம். அந்த கடைக்காரர் சொல்றார், ஐயா கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்க, வியாபாரத்துக்கு கொஞ்சம் அடைஞ்சல். என்னப்பா கடையெல்லாம் உண்றதா? தான் நான் வைக்கிறேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு அவர் பேச கேட்க மாட்டோம். அவர் சொன்னதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கொடுக்க மாட்டோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு காவல்துறை அதிகாரி வருவார். அவர் மேல லத்தி சார்ஜ் இப்படி வச்சு வண்டி எடுத்து ஓரம் போடுப்பார். தோ சார், உடனே எடுத்துறேன் சார், ப்ளீஸ் அப்படின்னு அவங்கள்ட்ட ரிக்வஸ்டா பேசுவோம். அப்ப வண்டி இங்க நிறுத்த வேண்டாம்னு சொல்லி கடைக்காரன் சொல்லுகிற பொழுது இருந்த மதிப்பு என்ன, காவல்துறை சொன்ன போது இருந்த மதிப்பு என்ன, எண்ணி பாருங்கள். எனவே இறைவன் சொல்லுவதில், உருவாக வந்து சொல்லுவதில் தன்முனைப்பு இருக்காது. நாம சொல்லுவதில் தன்முனைப்பு இருக்கும். அவர் சொல்லி நாம சொன்னா தன்முனைப்பு போகும். நாமே சொன்னால் தன்முனைப்பு வரும். அதனாலதான்
இந்த மந்திரத்தை நாமே சொல்லக்கூடாது. உபதேசம் பெறுகிற முறையில உபதேசத்தை பற்றி பிறகு சொல்ல வேண்டும் என்று ஆசிரியர் ரொம்ப அழகாக நமக்கு காட்டியிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த முறையில அஞ்செழுத்து அருளினால், அருள் என்பது குருவருள், ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அஞ்செழுத்து ஆதி அந்தமில்லாத அஞ்செழுத்து, அந்த அஞ்செழுத்தை குருநாதர் வந்து உபதேசித்தல். அருளினால் வந்தவாறு உரை செய்வாரை. வந்தவாறுனா அவர் எப்படி உபதேசம் பண்ணினாரோ அதே முறையில உரை செய்ய வேண்டும். குருநாதர் எந்த முறையில சொல்லி கொடுத்தாரோ அந்த முறையில நாம் தினமும் அதை சொல்லிக் கொண்டு வருவோமே ஆனால் அந்த பௌதிகம் உழலும் எல்லை வந்து நம்மை பாதியா பேதியாவே அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை குருநாதர் சொன்ன முறையில ஓதிக்கொண்டிருந்தால் வாசனாமலம் வந்து நம்மை தாக்காது, சிவ அனுபவத்தில இருந்து வேறுபடுத்தவும் மாட்டாது, வாதியா தாக்க மாட்டாது, பேதியா நம்ம அறிவை பிறழச் செய்யாது. நம்ம அறிவை பிறழச் செய்வது ஆணவ மலம்தான். கீழே பார்த்தீங்கன்னா வாதியா தாக்க மாட்டா, பேதியா பிறழ மாட்டா என்று உரையாசிரியர் நம்முடைய முதுபெரும் புலவர் 2 சொல்லுக்கு மட்டும் தனித்து நல்லா காட்டியிருப்பார். ஆக அந்த வினைகள் நம்மை வந்து தாக்காது. அது தாக்குற அளவுக்கு அது ஆற்றல் வலியிழந்து போய்விட்டது. பிறகு சில நேரம் வாசனாமலத்தின் காரணமா நம்ம எண்ணம் போயிரும். வகுப்புக்கு வரலான்னு வந்திருப்போம். ஏதேனும் ஒரு சோறு வந்துன்னு வைங்க, சரி இருக்கட்டு போ நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு மனசு கீழே போயிடும். ஆனா அஞ்செழுத்து சொன்னீங்கன்னா நம்ம கட்டாய வகுப்புக்கு போகணும், இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்ப தாக்குதல் வேறு, பிறழச் செய்தல் வேறு. தாக்குதல் என்பது ஒட்டு மொத்தமா முழு வலிமையோட நம்மை கொடுத்து விடுதல். பிறழச் செய்தல் என்பது கொஞ்சமாயிருந்து மனதை மாற்றுதல். இந்த 2யும் காட்டினார். வாதியா பேதியா. அப்படி யார் அஞ்செழுத்த காலை கட்டாயம் சொல்லணும். அதுக்கப்புறம் அதை வளர்ச்சிப்படுத்துதல் மாலை சொல்லணும். பிறகு நண்பகல் ரொம்ப நேரம் ஆகாது. 108 முறை நாம சாப்பிட போறோம், முகம் கழுவுறோம், ஒரு இடத்துல நின்று குருநாதர் சொன்ன மந்திரத்தை நின்னோ அமர்ந்தோ அமர்ந்து சொல்லணும். வாய்ப்பு அமையல நின்னாவது என்ன மந்திரம் சொல்றாரோ நமச்சிவாயன்னு வச்சுக்க, நமச்சிவாய 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 என்று 108 முறை சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதுமே ஆனால் உரை செய்வாரை வாதியா பேதியாவே என்று அழகோட காட்டுகிறார். ரொம்ப அருமையான பகுதி. இந்த பகுதியில அஞ்செழுத்த இது போல சொன்னது இதுக்கு அதாவது சாஸ்திர தீக்கைன்னு பேர். இதுக்கு என்னன்னு பெயர்? சாஸ்திர தீக்கை. அதாவது நூல் மூலியமாக நமக்கு சொல்லுதல். இவர் அருளினாலே அஞ்செழுத்து சொல்லுவார். அது சாஸ்திர தீக்கைன்னு பேர். வாய்ப்பு அமையுமே ஆனால் இன்றைக்கு ஒரு முறை குருநாதர் சொன்னதை நாம சொல்லிவிடுவோம். சிவாய நம்ம வச்சுக்குவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அஞ்செழுத்த. சிவாய நம, 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 சிவாய நம,
சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய 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 நம, 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 சிவாய நம என்று அஞ்செழுத்தை குருநாதர் சொன்ன முறையில, இது அவர் சொல்லி கொடுத்த முறையில யார் யாருக்கு உபதேசம் பண்ணுகிற பொழுது அஞ்செழுத்த எந்த மந்திரத்தை சொன்னார்களோ அதை தினந்தோறும் காலையில சொல்ல வேண்டும், மாலையிலையும் சொல்ல வேண்டும். பிறகு நண்பகல்லையும் சொல்ல, ஆமா, நண்பகலிலேயும் சொல்ல வேண்டும். காலை, மாலை, நண்பகல், அப்படி அந்த அஞ்செழுத்தை வந்தவாறு உரை செய்ய குருநாதர் சொன்ன முறையில. இப்ப நான் இது பொதுவா உங்களுக்கு சொன்னேன். அது ஔவையார் சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, அந்த ஔவையார் சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படி கூறுவீர்களே ஆனால் உரை செய்வாரை வினை வாதியா பேதியா ஆக வந்து தாக்க மாட்டாது, நம்முடைய மனதை பிறழச் செய்யாது என்று 90வது பாடல் ரொம்ப உயர்ந்த பாடல். முதல் பாடலிலேயே அந்த அஞ்செழுத்தினுடைய தன்மை ஆதி அந்தம் இல்லாதது, அது அருளால் பெற வேண்டும், அதை ஓத வேண்டும், ஓதினால் கிடைக்கக்கூடிய பயன், இதெல்லாம் ஒரே பாட்டுல காமிச்சிட்டார் பாருங்க. ஆமா, அது எப்படி சொல்ல வேண்டும் என்று அந்த அஞ்செழுத்து வகைகள் கூட தொண்டை மண்டல ஆதீன கர்த்தர் சிவத்திரு ஞானப்பிரகாஷ் சுவாமிகள் அருளி செய்ததை 160வது பக்கம் ஆசிரியர் ரொம்ப அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே அதை கொஞ்சம் அன்பர்கள் படித்து பார்த்துங்க. அதுல 2 செய்தியை காட்டினார் தொண்டைமண்டல ஆதீன கர்த்தர். அதாவது இம்மை நலம் கிடைக்க பெற்ற உயிர் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டி பந்த நிவர்த்தியை விரும்பும் அப்பொழுது வீடு பேற்றை நோக்கி சிவாய நம மந்திரம் சொல்ல வேண்டும். ஆமா, அதற்கு கீழே சொன்னார், நமச்சிவாய மந்திரத்தை ஓதியன் பயன்
சிவாய நம என்று ஓதுவதற்கு வழியாக இருக்கும். ஆமா, இது அப்படியே நீங்க அவையார் வரியில வந்தீங்கன்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இங்க என்ன காட்டினார் பாருங்க, சிவாய நம என்று ஓதுவதற்கு. அப்போ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று அவையார் சொன்னது, அஞ்செழுத்தை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா என்று அதற்கு பொருள். அஞ்செழுத்தை ஒரு நாளும் ஓதாமல் இருக்க வேண்டா, அதுதான் அஞ்செழுத்தை ஓதுதல். அப்படி அஞ்செழுத்த ஓதுவீர்களே ஆனால் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டா. ஒருவரையும் பொல்லாங்கு செய்யக்கூடிய அறிவு நமக்கு வராது. அதே அடிப்படையில நமச்சிவாய மந்திரத்தை ஓதியதன் பயன் சிவாய நம என்று ஓதுவதற்கு வழியாக இருக்கும். அதற்கு மேற்கோள் நமச்சிவாயவே நன்னெறி காட்டும் என்று அப்பர் சுவாமிகளுடைய கருத்தை தொண்டை மண்டல ஆதீன கருத்தர் கூறுவதாக ஆசிரியர் உரையாசிரியர் பெருமகனார் காட்டினார். இனி திருவைந்தெழுத்து அதுல இருக்கக்கூடிய நிலை எப்படி இறைவன், உயிர், அருள், திரோதானம், இருள் ஆகியவைகளெல்லாம் நமக்கு இருக்கின்றன என்பதை சொல்லி, இதை யாருக்கு சொல்லலாம் என்பதை பற்றி இதுல காட்டுகிறார். திரு எழுத்து 5. ஆமா, எல்லாம் எழுத்துன்னு பேர், இதுக்கு மட்டும் திரு எழுத்துன்னு பேர். ஏன்? திரு என்பது சிவானுபூதி பெருஞ்செல்வம் என்று பெயர். அந்த சிவானுபூதி பெருஞ்செல்வத்தை இது தருவதால் இது திரு என்று பெயர். திருவாசகம், திருமுறை, திவ்யப்பிரபந்தம், இதெல்லாம் இதுதான் காரண திரு என்ற சொல். அது சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் என்ற திருவாசக தொடரால் அறியலாம். அது அழகா சொன்னார். திரு எழுத்து இது நம்முடைய நெற்றி, நெற்றின்னு பேர். எல்லாருக்கும் இந்த இடம் நெற்றின்னு பேர். இது நீரு அணிந்தால் இது திருநெற்றின்னு பேர். பொதுவா கையலமும் கழுவுறோம், இது தலை, இது கன்னம், காது, மூக்கு, நெற்றி, இவ்வளவுதான் பேர். விபூதிய பூசினீங்கன்னா அது திருநெற்றின்னு பேர். இத சேக்கிழார் காட்டுகிறார். ஞானசம்பந்த பெருமான் பிறந்த உடனே வந்தவர்கள் எல்லாம் திருநீர் வைத்தார்களாம். அப்பொழுது ஆறுலவு சடை, ஆறுலவு சடை அருளாலே பேருலகினுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார். நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார். நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார். இது ஞானசம்பந்தர் புராணத்துல ஞானசம்பந்தருக்கு திருநீர் பூசிய வரலாற்றை காட்டுகிறார்கள். அது நெற்றியா இருந்தது, திருநீர் பூசின உடனே திருநெற்றி ஆயிடுச்சு. பொதுவா உலகத்துல எழுத்து என்பது சொல்லுலகம் என்று சொல்லுவது. எழுத்து, எழுத்தாலான சொல், சொல்லாலான சொற்றொடர். ஆனா இந்த எழுத்து அந்த எழுத்து போல இல்ல, இது திரு எழுத்து. அதனால உமாபதி சிவம் எடுத்த உடனே திரு எழுத்து 5. அந்த அஞ்செழுத்தாவது சீனா, பானா, யானா, நானா, மானா, அல்லது நானா, மானா, சீனா, பானா, யானா, 5 பிரிச்சுங்க. அது 5 பொருளை குறிப்பது. 1 ஆன்மா, 2 திரோதம். புத்தகத்துல 160வது பக்கம் 91வது பாடல்ல பாருங்க, எழுதுகோள் இருந்தா நீங்க பேர் போட்டுக்கலாம். ஆன்மா 1, திரோதம் 2, ஆசு 3, அருள் 4, சிவம் 5 என்று காட்டியிருக்கிறார். இப்போ அந்த ஆன்மா என்பது அஞ்செழுத்துல யா என்ற எழுத்து ஆன்மாவை குறிப்பது.
நா என்ற எழுத்து திரோதான சக்தியை குறிப்பது. அடுத்து சி என்பது சிவத்தை குறிப்பது. வா என்பது அருளை குறிப்பது. அடுத்து ஆசு மா, அது இருளை குறிப்பது. சி வா ய ந ம ஆக 5 எழுத்து 5 பொருளை குறிப்பது. அதை ஆசிரியர் ஆன்மா, திரோதம், ஆசு, இருள், அருள், சிவம். அப்போ ஆன்மா யா, திரோதம் நா, இருள் மா, அருள் வா, சிவம் சி. இத வரியில் இருக்கிறது. இப்ப ஆன்மா எங்க இருக்குது என்று கேட்டால் திரோதான நா, மாய் இருள் ந, அதுக்கப்புறமா யா ஆன்மா, அந்த பக்கம் அருள் சிவம், இப்படி உயிர் இருக்கிறது. எனவே உயிரானத ஆன்மா ஆன யா என்பது நாமா முன்னும் சீயா ரெண்டும் பின்னுமாக யா நடுவுல இருக்கிறது. சூழ் தர நடு நின்றது. ஒன்றாம் தன்மையின் தொன்மையாகி வரும் ம ந மிகுதியாலே வா சீயில் ஆசையின்றி கருவழி சுழலும் மாறும் காதலர்க்கு ஓதலாமே. என்ன காட்டுகிறார்? ஒன்றாம் தன்மையின் தொன்மையாகி, அதாவது இந்த உயிர் எந்த பொருளோடு சார்ந்திருக்கிறதோ அந்த வகையில ஒன்றாயிருக்கும். உயிருக்கு அனாதி காலம் தொட்டு ஆணவ மறைப்பினுடைய அந்த தாக்கத்தால் உலகியல் பொருள்கள்ல அழுந்தி இருக்கும். திருவருளேயும் சிவத்திலேயும் விருப்பமில்லாமல் இருக்கும். அது எதனால? மா ந மிகுதியாலே, உயிருக்கு மாவும் நாவும் மிகுதியாலே. மா என்பது என்ன? அறியாமையாகி ஆணவம். நா என்பது என்ன? திரோதானம். அதனுடைய தொடர்பால உயிருக்கு வாசியில் ஆசையின்றி, திருவருள் மேலையும் சிவத்து மேலையும் விருப்பமில்லாமல் இந்த உலகத்தில் உழலும். அப்ப என்ன தெரிகிறது? நாம் இந்த நூல் படிக்கிறதுக்கு முன்னால உலகியல் விஷயங்களிலேயே உழன்று கிடந்தோம். இறைவனை பற்றி எண்ணாமல். அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? யாவாகிய உயிர் நாமா ஆகியவற்றின் அறிவோடு உழன்றதால் இறைவனை பற்றி எண்ணவில்லை. அது மட்டுமில்ல, அருளை பற்றியும் சிவத்தை பற்றியும் அதை பற்றி அறியக்கூட விருப்பமே வரல. அத காட்டுறாரு பாருங்க. இந்த உயிர் ஒரு பக்கம் நாமா, ஒரு பக்கம் சீவா, ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. உலகியல்லையும் அருளியல்லையும் இந்த உயிர் நாமாவாகிய உலக விஷயங்கள்ல ஈடுபடுகிற பொழுது அது பிறந்து இறந்து உழலும் நிலையில இருக்கும். அப்பொழுது சீவையும் வாவையும் நினைச்சே பார்க்காது. அத சொன்னார். தொன்மையாகி ஒன்றாம் தன்மையில் வரும் மானா மிகுதியால், உலகியல் விருப்பத்தால உயிர் வாசியில் ஆசையின்றி திருவருளை பற்றியும் சிவத்தை பற்றியும் அது நினைக்கவே நினைக்காது. அப்படி இருந்து கொண்டு அது கரு வழி சுழலும். பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழன்று கொண்டிருக்கும். எப்படி பிறந்து இறத்தல்? புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வெருமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள்
எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்று அந்த உயிர் எண்ணிக்கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த உயிர், இந்த பிறப்பெல்லாம் நமக்கு சலிச்சு போயிடுச்சு, இது நமக்கு வேண்டாம், இதுல பெற்ற இன்பம் சிற்றின்பம், உன்னோடு சேரக்கூடிய பேரின்பம் வேண்டும் என்று ஒரு விருப்பம் வரும். அப்படி கருவழி சுழலும் உயிர் மாறும். எதுல மாறும்? இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் சிறிய இன்பம், இது எனக்கு போதும், பெரிய இன்பத்தை எனக்கு கொடுங்க என்று பெரிய இன்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யும். அப்படி முயற்சி செய்வதைத்தான் மாறும். அப்படி மாறி இனி சிற்றின்பம் வேண்டாம், பேரின்பம் வேண்டும் என்று பேரின்பத்தை விரும்பும். முதல்ல எதை விரும்பிக் கொண்டிருந்தது? உலகப் பொருள்களோட ஒன்றாம் தன்மையில் தொன்மையாகி வரும் மானா மிகுதியாலே அதுல விருப்பம் இருந்தது. மேலும் வாசியில ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. வாசியில விருப்பம் இல்லாம மானால விருப்பம் இருந்ததால மீண்டும் மீண்டும் பிறப்பு, கருவழி சுழலும். பிறப்பு வந்தது. உடனே அந்த உயிர் இந்த பிறப்பு வருவதற்கு காரணமாக்குற வினையை நினைச்சு, ஐயையோ இந்த பிறப்பு காரண வினையாயிற்று, இதெல்லாம் சிற்றின்பம் தானே, இதிலிருந்து நீங்க வேண்டும் என்று எண்ணி அந்த உயிர் உலகியல் இன்பமாய சிற்றின்பத்தை விட்டுவிட்டு அருளியல் இன்பமாய பேரின்பத்தை விரும்பும். அத மாறும். அப்படி மாறுகிற உயிருக்கு, வாசி மேல விருப்பமுடைய உயிருக்கு, நான் மேல வெறுப்பு வந்த உயிருக்கு அஞ்செழுத்தை ஓதலாம். காதல்னா விருப்பம். உயிர் எது மேல காதல் வைத்திருந்தது? மானா மிகுதியால உலகியல் இன்பங்கள்ல காதல் வைத்திருந்தது. அது நமக்கு பயனில்லை என்று உயிர் சிறிது சிறிதாக தெரிந்து ஒருவருளால வாசி மேல ஆசை வைக்கும், விருப்பம் வைக்கும், காதல் வைக்கும். அந்த காதல் உடையவர்களுக்கு அஞ்செழுத்தை உபதேசிக்கலாம், ஓதலாமே என்று அஞ்செழுத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் யார்? அஞ்செழுத்தை விடாமல் ஓதுகிறவர்கள் எண்ணம் எப்படி இருக்கும் என்பதை காட்டினார். எப்படியோ இன்றைக்கு இந்த அஞ்செழுத்தை இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று திருவருள் கூட்டி வைத்தது. அதனால் கூறினேன். எனவே அந்த அஞ்செழுத்தை ஓதியதன் பயனால் நாம் இந்த உலக விஷயங்களில நிலையற்ற அழிந்து போகக்கூடிய இன்பங்கள்ல வெறுப்பும், நிலையான நிறைவான அன்பை இன்பை தருகிற கடவுளிடத்துல விருப்பும் நமக்கு வர வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம். ரொம்ப குறிப்பான பகுதி 161வது பக்கம். திருவைந்தெழுத்தின் பெருமை என்பதற்கு மேல் எழுதியிருக்கிறார். ஐந்தெழுத்துக்களை பற்றி நூல்களில் படிக்கலாம். ஐந்தெழுத்து அமைந்துள்ள பாடல்களை தோத்திரமாக ஓதலாம், பொருள் விளக்கம் கூறலாம். அப்ப இந்த மூன்றும் செய்யலாம். ஆனால் மந்திரமாக செபிக்கும் போது நாமாக செபிக்க கூடாது. தக்க ஞான குருவிடம் தீக்கை பெற்று குரு உபதேசிக்கும் முறைப்படி அஞ்செழுத்து மந்திரத்தை செபிக்க வேண்டும் என்று உரையாசிரியர் நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் நினைவில் வைங்க. இதுவரை இந்த வகுப்பில் இணைந்திருப்பவர்கள் இதுவரை தீக்கை பெற்று உபதேச மந்திரத்தை, மந்திர அதிகாரம் பெறாமல் இருந்தால் உடனடியாக உபதேசம் பெற்று மந்திரம் ஓதுவதற்குரிய அதிகாரத்தை பெற வேண்டும். இந்த மந்திர அதிகாரம் பெற்ற பிறகுதான் அந்த மந்திரத்தை ஓத வேண்டும். அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது பொதுப்பாடல்ல என்றால், அதாவது 9வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க.
பக்கம் 24க்கு வாங்க. பக்கம் 24. ஆமா, 3 அதிகாரம் காட்டுறார். விரும்பிய மந்திர அதிகாரம் பாருங்க, விரும்பிய மந்திர அதிகாரம், விரும்பிய மந்திர அதிகாரம். பாடல் பாருங்க, விரும்பிய மந்திர அதிகாரம், விரும்பிய மந்திர அதிகாரம், விரும்பிய மந்திர அதிகாரம். அடுத்து அர்ச்சனா அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம். அதன் பிறகு மேவும் யோக அதிகாரம், மேவும் யோக அதிகாரம். அப்போ மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், யோக அதிகாரம். அது என்னன்னு சொல்லுவாங்க? மந்திர அதிகாரம் சமய தீக்கை. ஹலோ, ஐயா சரியா கேக்குதா? கேக்குதுங்கய்யா. சரி, மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், யோக அதிகாரம். மந்திர அதிகார சமய தீக்கை, அர்ச்சனா அதிகார விசேட தீக்கை, யோக அதிகாரம் நிர்வாண தீக்கை. யோக அதிகாரம் நிர்வாண தீக்கை. இந்த தீக்கைகளை நாம் பெற வேண்டும். அதுதான் இங்க உரையாசிரியர் நமக்கு தெளிவுபடுத்த, உபதேசம் பெற்றுத்தான் அஞ்செழுத்தை ஓத வேண்டும் என்கிற கருத்தை அருமையா காட்டியிருக்கிறார். இனி அஞ்செழுத்தின் பெருமை அது என்ன செய்யும் என்பதை காட்டினார். நல்ல பாட்டு. அதாவது இந்த உயிர் ஆணவம், அதனோடு இருக்கக்கூடிய மறைப்பு சக்தி, அது நாம அதனோடு உயிர் பொருந்தாமல் சீவா ஆகியவற்றை முதன்மையாக கொண்டு, பாருங்க சீன்னு சொல்ற போது அமைப்பாளர் காட்சி கொடுத்துட்டாரு பாருங்க. சீன்னு சொல்ற பொழுது அதை முன்னால வச்சு ஓத வேண்டும். சிவாய நம என்று சொல்ல வேண்டும். அப்படி நீ சொல்லுவாயே, இது யாருக்கு தெரியும்? குருநாதர் தெரிஞ்சு உபதேசிப்பார். அப்படி அதை கணிக்கிற பொழுது நம்முடைய அஞ்செழுத்துல இருக்கக்கூடிய நாய் என்கிற மறைப்பாற்றல் மாய் என்கிற ஆணவ மலத்தை முழுமையாக நீக்கி வாய் என்கிற அருட்சக்தியாக விளங்கும். பிறகு வாய் என்கிற அருட்சக்தி சி என்கிற சிகரத்தோடு கொண்டு போய் சேர்க்கும். அந்த முறையில இந்த அஞ்செழுத்தினுடைய சிறப்பு இது போல. எனவே உயிர் வாவினுடைய உதவியால் அருளையே பற்றுக்கோடாக கொண்டு அந்த அருளிலே அது வியாபகத்தன்மையில இறைவனுடைய வியாபகத்துக்குள் அது அடங்கி இருக்கும். இது அஞ்செழுத்தின் பெருமை. ரொம்ப அருமையான பாட்டு. ஆசுரு திரோதம், ஆசுரு திரோதம். ஆசுன்னா ஆணவம், திரோதம்னா ஆணவம் மலம், ஆசுன்னா துகள். அது துகளறு போதம்னு பின்னால ஒரு நூல் கூட முன்னால் நமக்கு இருக்கிறது. ஆசுரு திரோதம் மேவாது அகலுமா சிவ முன்னாக ஓசைகொள். அப்ப சீய முதலாக வைத்து கணிக்க வேண்டும். அப்படி சொன்னால் அதனின் மேல் ஒழித்து அருள் ஓங்கும். அப்ப நகரமாகிய மறைப்பாற்றல் அந்த நகரத்துக்கு பின்னால இருக்கிற திரோதம், அதாவது இருளாகிய மகரமாகிய ஆணவ மலத்தை ஒழித்து, நல்ல சொல்லு பாருங்க,
அதனை நம்மேல் ஒழித்து ஒட்டு மொத்தம் ஒழிச்சு கட்டுகிறோம். ஒழித்து ஆணவ மலமாய் அறியாமையை திரோதானம் என்ன செய்யும்? ஒழிச்சு கட்டுகிறோம். 1 கோடி ரூபாய் கடனாய் போச்சுன்னு வைங்க. திடீர்னு பேங்க் மேனேஜர் 1 கோடி ரூபாய் தள்ளுபடின்னு சொன்னார்னு வைங்க. அவனுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி பல கோடி பிறவியில அறியாமையில ஆழ்ந்து கிடக்கிற நமக்கு இன்னையில இருந்து இந்த பாடல் கேட்ட நேரத்துல இருந்து உனக்கு அறியாமை ஒழிக்க பெற்றது அப்படி ஒண்ணு வருமே. ஆனால் அந்த உயிருக்கு எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அப்ப இந்த உலகத்துல அமெரிக்காவில் இருக்க மாட்டோம், லண்டன் இருக்க மாட்டோம், ஜப்பான் இருக்க மாட்டோம், சிவலோகத்துல போய் விடுவோம். ஒழித்து அருள் ஓங்கும் மீள வா சீயை அருளும். வா என்ன செய்யும்? சிவத்திடத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். இது படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா புத்தியில உரைக்க மாட்டேங்குது பாருங்க. இதான் அறியாமை வேலை. நாங்களும் 30 வருடமா வாத்தியார் கால படிச்சுட்டு இருக்கிறோம், ஆனாலும் விளங்கல. 30 ஆண்டுகளாக அவர் காலடியில் இருக்கிறேன். ஏதோ திருவருள் இந்த அளவுக்கு இந்த நேரத்துல உங்களோட இருக்க செய்தது. வா சீயை அருளும். மாய, ரொம்ப அருமையான சொல்லுங்க, மாய. அப்படி இந்த மாய் என்கிற சொல்ல கெடுதல் உரை பண்ணக்கூடாது. மானா பெருமைன்னு அர்த்தம். மா ய அதாவது யா என்பது உயிர். நல்ல எச்சரிக்கையா பொருள் கொள்ளுங்க. மாயங்கிற சொல்ல ஒரு நெடுங்கோடு போட்டுங்க. மா என்ற பெருமை. மா என்பது குதிரை, பெருமை, மாமரம், லட்சுமி, மணி, பல பொருளை தரும். மா என்பது இங்க பெருமை. யா உயிர், பெருமையுடைய உயிர். எதனோடு சேர்ந்ததால பெருமை? நான் மாவால சேர்ந்ததால இல்ல, சீவால சேர்ந்ததால பெருமையுடையதாயிற்று. அதனால ஒரு தொடர் சொன்னாங்க, ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை இரு நிலம் பிளக்க வேர்வீழ்க்குமே. என்ன அழகு பாருங்க. மா பெருமை, யா பெருமையுடைய உயிர். பற்றா உற்று சிவத்தையே பற்றுக்கோடாக கொண்டு பற்றி நின்று அங்கு ஈசனில் ஏகமாகும் சிவத்தோடு ஒன்றாய்விடும். நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருக்கும் வகை பரமசுகத்தை கொடுக்கும். இது திருவழுத்தின் ஈடே. இந்த 5 எழுத்து என்ன செய்யுமா? இதை செய்யும். ஒரு தலைவலி மாத்திரம் என்ன செய்யும்? அது மாதிரி பிறப்பு தலைவலி, சிவத்தோடு சேர்ந்தல், எந்த வலியும் இல்லாமல் இருத்தல் என்று சொல்லி ஏசனில் ஏகமாகும் நிலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி 5 எழுத்தை முழுமையாக ஓதி இருக்கிற வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். அதற்கு அருள் செய்த திருவருடையும் குருவருடையும் நெறியாளரையும் அமைப்பாளரையும் நூலாசிரியரையும் கேட்டு பயன்பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் வணங்கி இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா நிறைவு செய்தருளுங்க. சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தள் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.